الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله اما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار சூரத்து ஆல இம்ரானினுடைய 16 மற்றும் 17வது வசனங்கள். அதில் 17வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக இந்த வசனமே சோழவாசிகளுடைய தன்மைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசக்கூடிய வசனம். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோழவாசிகளுடைய ஒரு பண்பாக ஒரு தன்மையாக பேசியது ஸப்ர் அஸ்ஸாபிரீன், சோழவாதிகள் பொறுமையாளியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். அப்போ உண்மையிலேயே பொறுமையாளி என்றால் யார், பொறுமை என்றால் எது என்று மார்க்கம் காண்பித்து தந்திருக்கிறது. பொறுமையினுடைய சிறப்புகள் என்ன, பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வெற்றியை தருவான், பொறுமையை இழந்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட தோல்வியை தருவான் என்பது அனைத்தையும் உதாரணங்களோடு கடைசியாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய நபர்கள் ஸாதிகீன், உண்மையாளர்கள். இந்த உண்மை என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்றே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். பொய்க்கு வேலை இல்லை, பொய்க்கு எங்கும் வேலை இல்லை. பொய் பேசுவதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை, 2 இடங்களே தவிர. அப்போ இந்த ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொறுமை எவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்களும் மறுமையில் அந்த இறைவனால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சோழ பிரதிகளில் மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று பல இடங்களில் பல வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை குறித்து உண்மையாளர்களை குறித்து பேசியிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது யௌம யன்ஃபஉ ஸாதிகீன் சித்குஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பேசிவிட்டு சொல்லக்கூடிய வாசகம் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன் ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்கிறான். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் இவர்கள் உண்மையை பேசியிருப்பார்கள். அந்த உண்மையின் காரணத்தினால் அவர்கள் எந்த பயனும் இல்லை என்று அவர்கள் நினைக்க வேண்டாம். பலர் என்ன விளங்குகிறார்கள், உண்மையை பேசுறதுனால என்ன பயன் என்று விளங்குகிறார். இந்த இடத்துல நம்ம பொய்யை சொல்லி தப்பிச்சிடலாமே, இந்த இடத்துல இதுக்கு நம்ம உண்மையை சொல்லணும் என்றுதானே பலர் விலகி அவர்கள் உண்மையை பேசுவதை விட்டும் அவர்கள் நீங்கிக் கொள்கிறார்கள். அப்படி உண்மை அதையெல்லாம் தாண்டி உண்மையை பேசக்கூடியவர்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் இல்லை. அவர்களுடைய பயன் என்பது யௌம யன்ஃபஉ ஸாதிகீன், அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி வழங்கக்கூடிய அந்த நாளில் உண்மையாளர்களுக்கும் அவர்களுக்கான பயன் காத்துக் கொண்டிருக்கும். அவர்களுடைய சிதுக்குகும் அவர்களுடைய உண்மையின் காரணத்தினால் என்ன பயன்? லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய சோன பிரதிகள் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சோன பிரதிகளிலே அவர்கள் நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்துவிட்டு சஹாபாக்களுக்கு எந்த ஒரு அந்தஸ்தை, எந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரோ அந்த ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையாளர்களுக்கு கொடுக்கின்றான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அந்த உண்மையாளர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹை அந்த உண்மையாளர்களும் பொருந்திக் கொண்டார்கள். நீங்கள் உங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றார். நீங்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு உண்மை. சஹாபாக்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு உண்மை. எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் பொய்யை திரும்பி கூட பார்க்கக்கூடியவர்களாக இருந்ததில்லை. அவர்களுடைய வரலாற்று பக்கத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது. எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் பொய்யை சொல்லி தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் அவர்கள் பொய்யை சொல்வதற்கு ஒரு காலமும் அவர்கள் உட்பட்டதில்லை. இன்றுதான் நாம் ஒருவேளை நம்ம ஒரு பொய்யை சொன்னோம் என்று சொன்னால், மாற்றி சொன்னோம் என்று சொன்னால், எங்காவது யாராவது பார்த்திருப்பார்களோ, எங்காவது யாராவது இருந்து வீடியோ எடுத்திருப்பார்களோ, எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருந்திருக்குமோ என்ற பயம் எல்லாம் இந்த காலத்தில் தான். அந்த காலகட்டத்தில் யாரும் அப்படி படம் எடுப்பதற்கோ சாட்சிகளை அவ்வளவு உறுதியாக காட்டுவதற்கோ வழி கூட இல்லை. அப்படியான ஒரு சூழல், அப்படியான காலகட்டங்களில் கூட அவர்கள் அந்த பொய்யை அவர்கள் நேசிக்கவில்லை, உண்மைதான் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே பயந்தது அல்லாஹ் என்று எனக்கு தெரியப்படுத்துகிறது. அந்த
விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை உண்மையை விசாரிக்க சொல்கிறார்கள். உண்மையிலே அந்த பெண்மணி உண்மையை தான் சொல்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ் நான் உண்மையை தான் சொல்கிறேன். சாட்சியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, இதை விட ஒரு சாட்சி தேவையாக. அப்போ அந்த சாட்சியை அந்த பெண்மணி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிற்கு வாய்ப்பளிக்கிறார்கள். சென்று குழந்தையை ஈன்று எடுத்து விட்டு வா. மீண்டும் வருகிறார்கள். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பால் குடி மலர்ந்ததற்கு பின்னால் வா என்று மீண்டும் மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய பொழுதும் கூட அந்த பெண்மணி கடைசியாக யாரோ சொல்லலாம், நீங்கள் சொன்ன நேரம் முடிந்துவிட்டது, எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அந்த பெண்மணி கேட்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழி இல்லாமல் அந்த பெண்மணிக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்காக சொல்லி சஹாபாக்கள் அந்த பெண்மணிக்கு கற்களால் எரிந்து அந்த பெண்மணி மரண தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த பெண்மணி மரணிக்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணிக்காக நீங்கள் தொழுகை வைக்க செல்கிறீர்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த பெண்மணிக்கு இறைவன் வழங்கிய பாவ மன்னிப்பை பகிர்ந்தால் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களில் 1/3 நபர்களுக்கு என்று ஞாபகம், 1/3 நபர்களுக்கோ அல்லது 2/3 நபர்களுக்கோ அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பேற்பட்ட பாவ மன்னிப்பை அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் வழங்கியதற்கான காரணம் என்ன? அந்த பெண்ணிடத்தில் இருந்த உண்மைத்தன்மை. எந்த ஒரு சூழலிலும் நாம் பொய்யை சொல்லி யாரும் பார்க்கவில்லை, யாரும் சாட்சி இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள், நாம் சென்று விடுவோம், எங்காவது போய் மறைந்து விடுவோம் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காரு. அந்த பெண்மணிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிக்கிறார்கள். சென்று பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி விடுவார்களா என்று பார்க்கிறார். அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து சொல்கிறார்கள். அவரிடத்தில் இருந்த உண்மை தன்மை இது எனக்கு காட்டுகிறது. எப்பேற்பட்டவரிடத்தில் என்பதையும் நான் பார்க்க வேண்டும். இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் ஒரு விஷயத்தில் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு படிப்பினை தான். இருந்தாலும் கூட அதை விட மிக சிறந்த படிப்பினை இதுதான். ஏன்? விபச்சாரம் என்பது ஒரு பெரும் குற்றம், உண்மையா இல்லையா? மரண தண்டனைக்கு குறித்தான ஒரு குற்றம், ஒரு பெரும் பாவங்களில் ஒன்று விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை ஒரு பெண்மணி செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணியுடைய ஈமான் அந்த நேரத்தில் வலுவிழந்த ஒரு ஈமானாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பெண்மணிக்கு ஈமான் மீண்டும் வலு சேர்க்கும் பொழுது அந்த பெண்மணி அவள் தண்டனையை விரும்புகிறாள், அவள் மன்னிக்கப்படுவதை அவள் விரும்புகிறாள். அப்போ அந்த ஒரு பெரும் பாவத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்ணே அந்த காலகட்டத்தில் ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டின் காரணத்தினால் அவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் எந்த பெரும் பாவங்களையும் செய்யவில்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பொய்யை அவ்வளவு சர்வ சாதாரணமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். உண்மையா இல்லையா? இந்த சமுதாயத்தில் இந்த பொய் என்பது அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. இஸ்லாமிய சமுதாயத்தில் எடுத்தது வச்சதுக்கெல்லாம் போய் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் பொய்யை சொல்லிவிட்டு நகர்ந்து செல்லக்கூடியவர்களாக, கடந்து செல்லக்கூடியவர்களாக இஸ்லாமியர்களுடைய நிலை என்று மாறிவிட்டது. உண்மையா இல்லையா? நம்மை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள், அந்த பிள்ளைகளை பார்த்து மற்ற பிள்ளைகள் வளர்கிறது. அப்போ இந்த பொய் என்ற பண்பு தன்மை அடுத்தடுத்த சமுதாயத்திற்கும் எம்மால் என்ன செய்கிறது? கடந்து போயிடுது. இப்போ எங்களை பார்த்து பிள்ளைகள் வளர்றாங்க. உதாரணத்துக்கு வாப்பா வீட்டில் இருக்காங்க, அப்போ ஒருத்தர் நண்பரோ இல்லை கடனாளி யாரோ ஒரு ஆள் தேடி வராங்க. தேடி வரும்பொழுது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம வாப்பா என்ன சொல்லுவார்? போய் நான் இல்லைன்னு சொல்லிவிடுவார். அப்போ அந்த பையன் என்ன செய்வார்? வெளில போயிட்டு வாப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போது வீட்டுக்குள்ளே தான் வாப்பா இருக்காங்கன்னு சொல்ல அந்த பிள்ளைக்கு தெரியும், பையனுக்கு தெரியும். அப்போ அவர் அந்த பையனுடைய மனதில் என்ன பதியும்? அப்போ இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லலாம் போல அந்த ஒரு பொய்யினுடைய ஆரம்ப புள்ளி, துவக்க புள்ளி எங்கிருந்து அவனுக்கு அவனுடைய மனதில் பதிய வைக்கப்படுகிறது? பெரும்பாலும் பெற்றோர்களிடத்திலிருந்து. அதனுடைய பெற்றோர்கள் பேசும்பொழுது, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அது பதிவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாமியர்கள் இது இந்த பொய் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு, அதற்கு எதிர்மறை தான் உண்மை. அப்போ அந்த உண்மையை தான் ஒரு முஸ்லீம் பேச வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, பல செய்திகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை என்பது உங்களை நன்மையின் பக்கம் வழி நடத்தும். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நன்மை என்பது உங்களை சூரத்தின் பக்கம் வழி நடத்தும். ஒரு மனிதன் அவன் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளன் என்று ஆகும் வரை, உண்மையாளன் என்று அடையாளம் பெறும் வரை அவன் உண்மையவே பேசிக்கொண்டு இருக்கட்டும். பொய் என்பது உங்களை பாவத்தின் பக்கம் வழி நடத்தும். பாவம் உங்களை நரகத்தின் பக்கம் வழி நடத்தும். ஒரு மனிதன் அவன் பொய்யவே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் பொய்யை சர்வ
சாதாரணமாக அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்மை போல ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்லி சொல்லி பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பொய்யன் அவனுக்கு அந்த பொய் நரகத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்னால் அவனை அந்த நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த பொய்யை நாம் விட்டொழிக்க வேண்டும். உண்மையை பேசக்கூடிய ஒரு பண்பை, தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சுவனவாதிகளுடைய தன்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது பண்பாக பதிவு செய்கிறான். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல விஷயங்களை பதிவு செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் விவரமாக பார்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தரட்டும். للمؤمنين لله كل قول هذا استغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.